இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்க டிவிகே ஆட்சியுடைய அவல நிலைகளை எல்லாருமே சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொழுதர் ஒன்றும் நாளொரு மேனியா கற்பழிப்புகள், கொலை, குற்றங்கள் சிரிக்குது சட்ட ஒழுங்கு அந்த நிலையில் இருக்குது. ஆட்சிக்கு 10-15 நாள் ஆக போகுது. இதை பற்றி சொல்லிட்டா உடனே தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு 10 நாள் தானே ஆகுது, 10 நாளுக்குள்ளே என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும், அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அதாவது கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும், எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், அது வேறு ரேப்பு நடந்தால் நடக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசுகிறாங்க. அவனை கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, ஃபஸ்ட் நைட்டில் உங்கள் புருஷனோ இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கோ பெண்மை இல்லை ஆண்மை இல்லை அப்படின்னு தெரிய வர்றப்போ நீங்கள் 1 வருஷம் வர அவங்க கூட குடும்பம் நடத்துவீங்களா? அவங்க கூட குடும்பம் நடத்தலாம்னு நடத்துவீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஒரு தனிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடுவீங்க. இது ஒரு நாடு, 7 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. டெய்லி 10 பேர் சாகுறான், 20 பேர் அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க, 4-5 ரேப் நடக்குது. இதை கூட தட்டி கேட்காம 10 நாள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? முதல்வர் நடக்கிறாரு, முதல்வர் சாப்பிட்றாரு, முதல்வர் உட்கார்றாரு, முதல்வர் எந்திரிக்கிறாரு, முதல்வர் அவரே சாவியை போடுறாரு காரில் ஏறி, முதல்வர் அவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவரே வண்டியை ஓட்டுறாரு. இதெல்லாம் என்ன நகைச்சுவையாக இல்லை உங்களுக்கு? இதெல்லாம் கவுண்டமணி செந்தில் காமெடி. இதெல்லாம் வெட்கப்படுங்க முதல்ல. அதாவது நம்ம சார்ந்த கட்சி ரொம்ப குறையாக விஷயங்களை செய்யுதுன்னா வெட்கப்படணும். அதுதான் ஜனநாயகம். இப்போ திமுகவில் ஏதாச்சும் குறை இருக்குனாக்கா திமுககாரன் சுட்டி காட்டுவான், திட்டுவான், சரியில்லைன்னு சொல்லுவான். அதான் ஜனநாயக கட்சி. முதல்ல ஜனநாயகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. படத்துக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது. ஜனநாயகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தற்கொலைகளை கதறுங்க.